அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் வரலாறு 5ஆம் இயல் பகுதி 2. இந்த பதிவில் சங்க காலத்துக்கு பின் மலையமான்கள், சிற்றரசன் முத்தநாதன் சூழ்ச்சி, குறுநில மன்னன் பொன் மாந்தனார், மலைநாட்டு மன்னன் சித்த வடித்தடிகள், மலையமான் வன்னியர் பற்றிய சங்க பாடல்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக காணலாம். சங்க காலத்துக்கு பின் மலையமான்கள். இனி சங்க காலத்திற்கு பின் வந்த மலையமான்களை பற்றி நாம் காண்போம். பல்லவர்கள் தமிழகத்தில் ஆண்டபோது அவர்களுக்கு கப்பம் கட்டி ஆட்சி புரியும் சிற்றரசர்களாக மலையமான்கள் இருந்துள்ளனர் என்பது தெரிய வருகிறது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படும் மெய்ப்பொருள் நாயனார் மட்டுமே பல்லவர் காலத்தில் தன்னாட்சி பெற்ற மன்னராக விளங்கியுள்ளார். திருக்கோவிலூர் என்னும் பழம்பதி இவர் காலத்திலும் மலையமான் நாட்டு தலைநகராக இருந்துள்ளது. இதை திருத்தொண்டர் புராணம் பாடிய சேக்கிழார் அவர்கள் சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவிலூரின் மன்னி மாதொரு பாகர் அன்பின் வழிதரு மலாடர் கோமான் என்ற சேக்கிழார் மெய்ப்பொருளாரின் மரபினை புலப்படுத்துகிறார். இவர் பேராற்றல் மிக்க பெருவீரர் என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளு கடியேன் என்று சுட்டிக்காட்டுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி கிபி 690-720 காலத்தில் வாழ்ந்தவர் என்றும், கிபி 790 முதல் 850 வரையிலான காலத்தில் வாழ்ந்தவர் என்றும் பல கருத்துக்கள் நிலவுகின்றன. எனினும் சுந்தரர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துள்ளார் என்பதில் ஐயமில்லை. எனவே சுந்தர் மெய்ப்பொருளாரை பற்றிய குறிப்புகளை தந்துள்ளமையால் இந்நாயனார் கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே வாழ்ந்தவர் என்பது உறுதி. மேலும் சிவனடியார்களின் காலத்தை ஆராய்ந்த டாக்டர் மா ராசமாணிக்கனார் அவர்கள் தமது பெரிய புராண ஆராய்ச்சி நூலில் மெய்ப்பொருள் நாயனார் கிபி 660 முதல் 840 வரை வாழ்ந்த அடியார்களில் ஒருவராகலாம் என்பார். அப்படியானால் இவர் 1ஆம் நரசிம்மவர்மனுக்கு பின் வாழ்ந்தவர்களில் ஒருவராகலாம். முத்தநாதன் சூழ்ச்சி. முத்தநாதன் என்னும் சிற்றரசன் ஒருவன் இவருக்கு பெரும் பகைவனாக விளங்கினான். இவன் மெய்ப்பொருள் நாயனாருடன் பலமுறை போரிட்டு தோற்றோடியவன். கடைசியில் அவன் வஞ்சனையால் கொன்றான் என்பதை திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றிய நம்பியாண்டார் நம்பிகள் கற்ற நன்மைத்தவன் போல் ஒரு பொய்த்தவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செரு புகழும் திருவாய் மற்றவன் தத்தானமரே எனச் சொல்லி வானுலகும் பெற்றவன் சேதிப்பன் மெய்ப்பொருளாம் என்று பேசவரே என்னும் பாடல் மூலம் முத்தநாதன் சிவவேடம் பூண்டு மெய்ப்பொருள் நாயனாரை கொன்றான் என்பதை கூறியுள்ளார். பொன் மாந்தனார். 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் வடார்காடு மாவட்டம் செங்கம் வட்டத்தில் உள்ள மேற்கோவிலூர் என்னும் ஊரை தலைநகராக கொண்டு அப்பகுதியில் பொன்மாந்தனார் எனும் குறுநில மன்னன் ஒருவன் ஆட்சி செலுத்தினான். இவனுடைய ஆட்சி பரப்பு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள குளத்தூர் வரை பரவி இருந்ததாக கூறுவார்கள். முத்தரையர் என்னும் நூலில் திரு நடனகாசிநாதன் அவர்கள் செங்கம் பகுதியில் கிடைத்துள்ள நடுகற்களை கொண்டு இம்மன்னனை பற்றிய செய்திகள் விளங்குகின்றன. இக்காலகட்டத்தில் பொன்மாந்தனாரின் நாட்டுக்கு கிழக்கே மலையமான் நாடு அமைந்திருந்தது. இதன் தலைநகரம் திருக்கோவிலூர். இதனை கீழ்கோவலூர் என்று நாம் குறிப்பிடலாம். மலையமான் நாட்டின் எல்லை வடார்காடு மாவட்டத்தில் சில பகுதிகளில் பரவி இருந்தது. இவ்வாறு பாகூர் குப்புசாமி அவர்கள் மலையமான்கள் நூலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் மேற்கோவிலூரில் இருந்து மாந்த பருமரின் அண்ணன் மகன் ஒருவன் மீது போர் தொடுத்தான். அவ்வாறு போர் தொடுத்தவன் வானகோ முத்தரையன் என்று தண்டராம்பட்டில் கிடைத்துள்ள 2 நடுக்கற்கள் செங்கம் நடுக்கற்கள் கூறுகின்றன. இந்த முத்தரசனையே சேக்கிழார் சுவாமிகள் முத்தநாதன் என்று குறிப்பிடுகிறார் என்பார் புலவர் குப்புசாமி அவர்கள். இக்கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உள்ளது. அவ்வாறு காணுகையில் மேற்கோவலூர் பகுதியில் மாந்த பருமர் ஆட்சி செலுத்திய போது கீழ்கோவலூரான திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு மலையமாநாட்டில் ஆட்சி செலுத்தியவர் மெய்ப்பொருள் நாயனாராகவே இருத்தல் வேண்டும். மெய்ப்பொருள் நாயனார் காலத்துக்கு பிறகு மலை குலத்து மன்னர்கள் அடிகள் என்று உயர்வாக மதிக்கப்பெற்றனர். திருக்கோவிலூர் வீரட்டான்முடைய பரமசுவாமி இக்குலத்தினருக்கு குலதெய்வமாக விளங்கினார். மலைய குலத்து மன்னர்கள் ஒவ்வொருவரும் இப்பெருமானுக்கு நில நிபந்தங்கள் பல செய்துள்ளனர். சித்தவடத்தடிகள். 2ஆம் நந்திவர்மன் பல்லவனின் ஆட்சி கிபி 730-795 காலத்தில் வானகோவரையன் சித்தவடத்தடிகள் என்பவர் மலைநாட்டு மன்னராக திகழ்ந்தார். இவர் வனகோவரையன் என்னும் பெயர் கொண்ட மலையர் குலத்து அரசராவார். இவருடைய தலைநகரம் திருக்கோவிலூராகும். இவர் சிறந்த சிவநெறி செல்வராதலின் அடிகள் என்று குறிக்கப்பெற்றார்.
வானக்கோவரையின் சித்தவட தடிகளின் மகளான மாதேவடிகள் என்பவர் சிவபெருமான் மாட்டு நிறைந்த ஈடுபாடு கொண்டவர். இவ்வம்மையார் மணலூர்பேட்டை காக்கநாச்சியார் கோயில் இறைவனுக்கு திருவமுது படைக்கவும் நந்தா விளக்கு எரிக்கவும் 2 சிற்றூர்களை தேவதானமாக வழங்கியுள்ளார். அவற்றுடன் பொற்கொடையும் நல்கினார். திருக்கோவிலிற்கு வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணலூர்பேட்டை காக்கநாச்சியார் மண்டபத்தில் உள்ள கல்வெட்டு ஒன்றில் மேற்கூறிய செய்திகள் காணப்பெறுகிறது. இது பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மனின் 5வது கிபி 735 ஆண்டில் வரையப்பெற்றதாகும். மலையமான் வன்னியர் பற்றிய சங்க பாடல்கள். மலையமான் திரிமுடிக்காரியை கபிலர் பாடியது. ஒரு திசை ஒருவனை உள்ளி நாற்றிசை பலரும் வருவர் பரிசின் மாக்கள் பரிசை அறிதலோ வரிதே பெரிதும் ஈதல் எளிதே மாவண்டோன்றல் அது நற்கறிந்தனை யாயிற் பொதுநோ கொழிமதி புலவர் மாட்டே. மலையமான் திரிமுடிக்காரியை குடவாயிற்கீரத்தனார் அகநானூரில் பாடியது. துஞ்சா முழவின் கோவர் கோமா நெடுந்தேர்காரி கொடுங்கால் முண்டுரை பெண்ணையம் பேரியாற்று. திரிமுடிக்காரியை கல்லாடனார் பாடியது. முள்ளூர் மன்னன் கழல்தொடிக்காரி செல்லா நல்லிசை நிறுத்த வல்வில் ஓரி கொன்று சேரலர் கீத்த செவ்வேர் பலவின் பயங்கழு கொல்லி நிலைபெறு கடவுள் ஆக்கிய பலர் புகழ் பாவை அன்ன நின்னலனே. காரிக்குதிரை காரி சிறுபானாற்றுப்படை காரி யூர்ந்து பேரமர் கடந்த மாரி ஈகை மரப்போர் மலையன் பாடியவர் புலவர் பெருஞ்சித்திரனார். திருமுடிக்காரியை மாரோக்கத்து நொப்பசலையார் பாடியது. உயர்ந்தோர் உலகத்து பெயர்ந்தனன் ஆகலின் ஆறுகொள் மரங்கின் மாதிரம் தொழவும் கவலை நெஞ்சத்து அவலம் தீர நீ தோன்றினையே நீரைத்தர் அண்ணல் கல்கண் பொடிய காணம் வெம்ப மல்குநீர் வரைப்பின் சுயம்பல உணங்க கோடை நெடிய பைதுஅறு காலை இருநிலம் நெளிய ஈண்டி உறும் உரறு கருவிய மழை பொழிந்தாங்கே. இத்துடன் 5ஆம் இயல் பகுதி 2 முடிவடைகிறது. மீண்டும் பகுதி 3இல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.